தலைநகர் டெல்லியில் இப்போது மோடி 3.0 அமைச்சரவை மாற்றம் குறித்த செய்திகள்தான் அரசியல் களத்தை சூடாக்கியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி தனது 3வது ஆட்சிக் காலத்தின் நிர்வாகத்தை இன்னும் வேகப்படுத்தவும் வரவிருக்கும் மாநில தேர்தல்களை கருத்தில் கொண்டும் அமைச்சரவையை முழுமையாக மறுசீரமைப்பு செய்ய திட்டமிட்டுள்ளார். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற தனது தாரக மந்திரத்தை இன்னும் வலுவாக முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த புதிய மாற்றங்கள் அமையவுள்ளதாக தெரிகிறது. இந்த அதிரடி மாற்றங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு டெல்லி வட்டாரங்களில் நிலவுகிறது. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பதவிதான். சமீபத்தில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதேபோல நாட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்தும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் மனோகர் லால் கட்டார் போன்ற மூத்த அமைச்சர்களின் துறைகளிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரவுள்ளன. இதில் ஆச்சரியமான ஒரு தகவலாக முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநரும் பிரதமரின் முன்னாள் முதன்மை செயலாளருமான சக்தி காந்த தாஸ் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டு ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் அவருக்கு நிதித்துறை அல்லது மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது. கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தும் வகையிலும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஜேடிடி தலைவரும் பீகார் முன்னாள் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் அமைச்சரவையில் இணையப்போவதாக தகவல்கள் கசிகின்றன. அதேபோல மகாராஷ்டிராவில் சிவசேனா எம்பிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்காற்றிய ஏக்நாத் ஷிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவுக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்தவரை அந்த மாநிலத்திற்கு போதுமான பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மாற்றப்பட்டு அவருக்கு பதில் மற்றொரு சீக்கிய தலைவர் கொண்டுவரப்படலாம் என பேசப்படுகிறது. ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநில பாஜக அலையில் செய்யப்பட்ட சமூக ரீதியான மாற்றங்களை தொடர்ந்து தற்போது மத்திய அமைச்சரவையிலும் அதே போன்ற ஒரு சமநிலையை கொண்டுவர மோடி திட்டமிட்டுள்ளார். 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் வரவிருக்கும் பிற மாநில தேர்தல்களை கருத்தில் கொண்டு இந்த தேர்வு நடைபெறுகிறது. திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த சுகேந்து சேகர் ராய் போன்ற புது முகங்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு கிடைக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த மெகா ரீபேக்கேஜிங் இந்தியாவின் அடுத்த சில ஆண்டுகால அரசியலை தீர்மானிக்கும் ஒரு மாஸ்டர் பிளானாகவே பார்க்கப்படுகிறது.